இன்னைக்கு என்ன டாபிக் பேசுறதுப்பா? மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஒரு டவுட்டு. ஹெரனியான்னு சொல்கிறாங்க, குடல் இறக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குங்களா? நான் சொல்கிறேன். இருக்குமா, அது ஹெரனியான்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட். ஹெரனியா அப்படின்னா குடல் இறக்கம். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இன்டெஸ்டைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குடல், சிறுகுடல் பெருக்குடல் ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ நம்ம உணவு சாப்பிடும் போது அதை தாங்கி பிடிப்பது, அதாவது குடலுக்குள்ள உணவு போன உடனே அதை தாங்க பிடிப்பது சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மஜ்ஜைகள் அந்த குடலோட டிசைனர் ஒரு டிசைனில் உள்ள பின்னிட்டு இருக்கும். அந்த பின்னல் கலையாமல் எவ்வளோ வண்டியில் இருந்து எவ்வளோ குலுங்குது, நடக்கிறோம், குதிக்கிறோம், குட்டிக்கரணம் போடுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், எவ்வளோலாம் நடக்குது இல்லையா. ஸோ அப்போ அதோட அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் இறுக்கி கம்பைனாக பிடிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோட அந்த மஜ்ஜைகள்னு சொல்லுவோம். ஸோ இதில் பஞ்சபூதத்தில் மண் சக்தின்னு வந்துடுது. இந்த மண் சக்தி வலு விளக்கும் சமயங்களில், உதாரணத்துக்கு நான் சொன்னது வயிறோட ஹெரனியா. இதில் அம்பிளிக்கல் ஹெரனியாங்கிறது ஒன்று இருக்குது. யூட்ரஸில் பார்த்திங்கன்னா அதோட ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதோட கேரக்டரில் தான் வரும். அப்புறம் பெருக்குடல், அதாவது மலக்குடல், சரிங்களா. மலம் சரியாக போகாமல் விரிஞ்சு அது முக்கி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெக்டம் அப்படிங்கிறது மலம் போகிற அந்த துவாரம், அது அப்படியே விரிஞ்சு சுருங்கி கஷ்டப்பட்டு அது என்ன ஆகுதுன்னா ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மலக்குடல் அது அப்படியே வெளியேற்றமாகும், தொங்கிடும், சரிங்களா. அதே மாதிரி கர்ப்பப்பையும் அப்படி தான். நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணுறதோடையோ அந்த டிசைன் அதோட இடத்துலேருந்து இடம் நகர்ந்துருது அப்படிங்கிறது. இது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகிறது இல்லை. ஸோ எவ்வளோலாம் ஜிம்னாஸ்டிக் மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகுதா? இல்லையே. அதாவது அவங்களுடைய சக்திங்கிறது பிடிமானம், அந்த மண் சக்தி குறையும் போது, வலு விளக்கும் போது, அந்த தசைகள் ஸ்டாமினா, அதை பிடிக்கும் தன்மையை லூஸ் ஆகும்போது, இதுதான் முக்கியமான விஷயம். அந்த இடத்துலேருந்து அந்த ஒரு ஆர்கன் இல்லை அந்த ஒரு செயல், அதாவது அந்த மூமெண்ட்டு கொஞ்சம் அவங்க கீழே இறங்கிடுது. இதுதான் நழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டமக்லேருந்து, இண்டஸ்டைன்லேருந்து ஹெர்னியாங்கிறது அம்பிளிக்கல் ஹெர்னியாவிலேருந்து, ஈவன் உங்களுக்கு ஸ்பைன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்லேருந்து எல்லாமே இதோட சிஸ்டத்தில் தான் இருக்குது. இந்த பஞ்சபூதத்தில் மண் சக்தி கரெக்டான பிடிமானத்தில் இல்லாதப்போ ஒரு டிஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு எலும்புக்கும் அடுத்த எலும்புக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த மஜ்ஜை வீக் ஆகும்போது தான் அந்த இடத்துல ப்ரொலாப்ஸ் நடைபெறுகிறது. அப்படி நமக்கு ஸ்டாமினா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்யூபஞ்சரோட சிஸ்டம். ஸோ அப்படி நம்ம அந்த மசில்ஸை கூட்டி ஸ்டாமினா பண்ணால் த பெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதோட இடத்துல இருந்து நகர்ந்து உங்களுக்கு சரியாகும். இயற்கையிலேயே உங்களுக்கு தசைகள் வலுப்படணும் அப்படின்னா பாடி பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, மசில் ஸ்டாமினா கூட்டுற மாதிரி, ரெக்டம்க்கும் அம்பிளிக்கலுக்கும் ஸ்டாமினாவை அவ்வளோ சீக்கிரம் கூட்ட முடியறதில்லை. பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ரெடி பண்ணி அதோட யாங் எனர்ஜியை கரெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதோட இடத்துல டக்குன்னு இழுத்து மேலே நிற்கும். ஸோ அதோட இடத்தில் விட்டு நகரும் அந்த சமயம்தான் ப்ரொலாப்ஸ் அண்ட் ஹெரனியா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஹெரனியா, அவ்வளோதான். ப்ரொலாப்ஸும் ஒரு பேர் தான், ஹெரனியாவும் ஒரு பேர் தான். ஸோ எல்லாமே இந்த பஞ்சபூதத்துக்குள் அடக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதெல்லாம் சூப்பராக தட்டிக்கிட்டே இருக்கலாம். இது அக்யூபஞ்சரில் அந்த இடத்துல வைக்கிறதெல்லாம் செம்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம்.